ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் இந்த க்ளோசிங் ஸ்டாக்னா என்ன, அதுக்கு எதுக்கு ஜர்னல் என்ட்ரி போடுறோம், என்ன என்ட்ரி போடுறோம், ஓகேயா? சரி, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ஃபோன்ஸ் வாங்குறீங்க 1 இயரில், ஓகேயா? அதில் 80 ஃபோன்ஸ் செல் பண்ணிட்டீங்க, ஓகே? மிச்சம் விற்காமல் 20 ஃபோன்ஸ் இருக்குது. உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா டெபிட் சைடில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 100 ஃபோன்ஸ் இருக்கும், ஓகே? கிரெடிட் சைடில் சேல்ஸுக்கு 80 ஃபோன்ஸ் இருக்கும், ஓகே? இப்போ நீங்கள் ப்ராஃபிட்டோ லாஸோ கால்குலேட் பண்ணால் இஸ் இட் த கரெக்ட் கால்குலேஷன்னா நோ. ஏன் சார் அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் செல் பண்ணது 80 ஃபோன்ஸ் தான், ஆனால் பர்ச்சேஸ் பண்ணது 100 ஃபோன்ஸுக்கு இருக்குது டெபிட் சைடில், ஓகே? நான் வாட் இஸ் த ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ்? 80 ஃபோன்ஸ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதுதான் கரெக்ட் ப்ராஃபிட், ஓகே? அப்போ என்ன பண்ணணுன்னா பர்ச்சேஸ் 20 ஃபோன்ஸ் குறைச்சிடணும். ஆனால் அது இப்படி குறைக்க முடியாது, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ லீகல் டிரான்சாக்ஷன், வாட் யூ பாட் ஹேஸ் டு பி ஷோன். அப்போ அதை குறைக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிரெடிட் சைடில் 20 ஃபோன்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பர்ச்சேஸ்